எனக்கு முன்னாடி வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது அசிங்கமா இருக்குது அவங்களுக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னா உடனே ஃபோக்கஸ் பண்றாங்கல்ல, டக்குன்னு இன்னொரு மைக்கு ஒதுக்கி இப்போ பாரு நல்லா இல்லைன்னு சொல்றான். அப்புறம் சூர்யா படம் கங்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், உடனே 10 மைக்கு எடுத்து வாய்க்குள்ள விடுறாங்கல்ல. டைரக்டர் சிவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன எடுத்துட போறாரு, விவேகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவாக்கு இவ்வளவுதான் வரும்ன்ற மாதிரி நம்ம மக்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. இந்த டைரக்டர்னா நல்லா எடுத்திருப்பாங்கிற மாதிரி. டைரக்டர் இப்பெல்லாம் வந்து ஹீரோ வச்சு படம் பார்க்கறத விட்டு டைரக்டர் யார், இவர் இப்படிதான் எடுத்திருப்பாரு. சூர்யாவோட ஆக்டிங்கு, சூர்யாவோட ஆக்டிங் தான் படத்தோட ஒரு ஹாலிவுட் படத்துல உட்காந்து அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஆளுங்க அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க, எவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் லேகா தெரியலையா. நம்ம ஆளுங்க மட்டும் ஏதாவது பேசினா அது லேகுன்ற பயங்கரம் வைட் ஆங்கிள் அந்த ஆள் தனியா தெரியுறாரு. வானத்துக்கு வைக்கிறாங்க வைட் ஆங்கிள், அந்த அதுலயே இருந்தாலும் கையை காலாட்டி பயங்கரமா நடி. ஓகே, கங்குவா படம் பார்த்தல எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. லூசு பசங்க எல்லாரும். ஏன் படத்தை சொல்லல, படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ரிவ்யூன்ற பேர்ல சொல்றானுங்கல்ல, அவனுங்க தான் லூசு பசங்க, சரியான லூசு பசங்க எல்லாரும். ஏன் அப்படி சொல்ற? படம் சூப்பரா இருக்குது. அதாவது நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னா எனக்கு புரியல. ஒருவேளை கங்குவா வந்து தெலுங்கு படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஹாலிவுட் படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இருக்கு. ஆனால் தமிழ் படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணனால தான் என்னவோ நம்ம ஆடியன்ஸ் நல்லான்னு சொல்கிறாங்க. கான்செப்ட் என்னன்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையும் இப்போ ப்ரெசண்ட்டையும் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் சொன்ன மாதிரி எல்லாம் நிறைய இதில் வந்திருக்கு, மாவீரன் இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்திருக்கு. ஆனால் மேக்கிங், சூர்யாவோட ஆக்டிங்கு, படம் எடுத்த விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தலை, இதே மாதிரி பாரு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. 3D எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதோ இறைச்சலாக இருக்குது, கத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து போர் புரியும் போது கத்த தான் செய்வாங்க. சண்டை நடக்கும் போது அமைதியாக போய் கிட்டார் வச்சுட்டு இருக்க முடியுமா? பின்னாடி வந்து டெங் டெங் கிட்டார் வச்சு போட்டால் நல்லா இருக்கும். அது கத்திக்கிட்டு சண்டை போட்டால் தான் நல்லா இருக்கும். அது எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு அதாவது அரக்கர்கள் கூட்டம் இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது கத்துனா தான் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி பேக்ரவுண்ட் ஸ்கோரு. ஆக்சுவலாக இறைச்சல்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எனக்கும் ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் இந்த வாய்ஸை மீறி ஓவர்லேப் ஆன மாதிரி இருந்தது. மியூசிக் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஓகே தான், அதாவது ரொம்ப பெரிய மைனஸ்லாம் இல்லை, இந்த பாயிண்ட் மைனஸ்ன்னு வேணால் சொல்லலாம். அதை அதே வந்து செகண்ட் ஹாஃப்ல அது சுத்தமாக கரெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை கம்மி பண்ணால் இது வந்து ஒரு போர் புரிகிற மாதிரி ஒரு படம். படம் ஃபுல்லாகவே சண்டை, ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி தான் படம் எல்லாமே. அப்படிங்கும் போது அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி இருந்தால் அது நல்லா இருக்கும். பின்னாடி வந்து ஜிவிஎம் படத்தில் ஒரு மாதிரி கிட்டார் வாசிட்டு இருந்தால் அந்த படத்துக்கு செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம பப்ளிக்கோட ரிவ்யூ என்னென்னா, இப்போலாம் வந்து இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நம்ம அதாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து பூமர்ன்றுவானுங்க. நல்லா இல்லைன்னா இவனும் நல்லா இல்லைங்கிறான், இவ்வளோ செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணுறான், அவன் நல்லா இல்லைங்கிறான். அது வந்து ட்ரெண்டிங் அவங்களுக்கு. அது ஒவ்வொருத்தரும் பப்ளிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறான். நெகட்டிவாக ஒன்று சொன்னால் அது வந்து போய் சேருது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் படமாக பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையான்றத சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா, யோகி பாபுக்கு வந்து காமெடியே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் காமெடி படமே கிடையாது, இது காமெடி படம், இது ஒரு போர் புரிகிற படம். இதுக்கு எதுக்கு காமெடி? அது ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து லேக் ஆயிடுச்சுன்னு வேற சொன்னாங்க. லேகு நம்ம மக்களுக்கு ஆக்சுவலாக லேகுங்கிறானுங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறானுங்க, டைரக்ஷன் சரியில்லைங்கிறானுங்க. என்னடா அவனுக்கு கையில் ஒரு ஃபோனை பிடிச்சி ஷேக் ஆகாமல் வீடியோ எடுக்கணும்னா எடுக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி பேசுகிறவனுங்களாம் சொல்கிறேன், ஷேக் ஆகாமல் வீடியோ எடுக்க தெரியாது யாருக்கும். இல்லை, உனக்கு இந்த படத்தில் எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்கலான்னு வந்தேன். எனக்கு படம் ஃபுல்லாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. ஏதாவது ஒரு சீனை மென்ஷன் பண்ணி சொன்னால் இதுதான் ஹைலைட்டு அப்படின்னா? ஹைலைட்னு சொல்ல முடியாது. இந்த சீன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அந்த crocodile சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா மேக்கிங், கேமரா மேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் சூப்பராக சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருந்துச்சு. அதில் சூர்யாவோட ஆக்டிங் தான் படத்தோட ஒரு பெரிய தூண்னாலே சூர்யா தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாம் தாண்டி சூர்யாவோட நடிப்பு இருக்கும். ஒட்டுமொத்த எனக்கு எப்படின்னா, நான் லாஸ்ட்டாக சிங்கம்லாம் பார்த்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த சூர்யாவை திரும்பவும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் நடிக்கும் போது அவர் கண்ணெல்லாம் நல்லா பெருசாக அதை காமிச்சு, அவர் கண்ணெல்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் க்ளோஸ் ஷாட்லாம் நிறைய வைக்காத மாதிரி தோணுச்சு. என்னடா க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சுருந்தது, ஏன்னா சூர்யாவை க்ளோஸ் ஷாட்டில் காமிக்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அவர் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கர வைட் ஆங்கிள் அந்த ஆள் தனியாக தெரிகிறாரு. வானத்துக்கு வைக்கிறாங்க வைட் ஆங்கிள், அந்த
அதுலேயே இருந்தாலும் கையை காலாட்டி பயங்கரமாக நடிக்கிறார் சூர்யா. க்ளோஸ் ஷாட்லாம் மிரட்டிட்டாரு, செம்மையாக மிரட்டிட்டாரு. பட்டம் ஃபுல்லாகவே சூர்யாவாக வச்சு செஞ்சிட்டாரு, செதுக்கிட்டாரு. நடிப்பில் வந்து நடிப்பா அசுரன் அரக்கன் எல்லாமே சூர்யா தான் எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமாக ஒரு கம்பேக்னே சொல்லலாம். சூர்யா கம்பேக்னா சொல்ல, அவர் எப்பயுமே நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காரு. படம் தான் ஏற்ற இறக்க வருது, அவரோட நடிப்பில் மாற்றம் இல்லை. கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடிக்க முடியும். அதனால் பயங்கர பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இறைச்சலாக இருந்த மாதிரி நான் செகண்ட் ஹாஃபில் வந்து சூப்பராக இருந்தது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். ஏன்னா அந்த யோகி பாபு ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது அது லேகுன்னெலாம் சொல்லக்கூடாது. ஒரு படம் ஆரம்பித்து அந்த கான்செப்டுக்குள்ளே கதைக்குள்ளே வர வரைக்கும் படம் அப்படி தான் இருக்கும். இப்போ ஹாலிவுட் படமே நம்ம பார்க்குறோம், எடுத்தோடையும் கிளைமாக்ஸில் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டெல்லாம் எடுத்தோடையாக காமிக்க முடியும். படம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க. ஹாலிவுட் படத்தில் உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஆளுங்க அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க, எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் லேகாக தெரியலையா? நம்ம ஆளுங்க மட்டும் ஏதாவது பேசினா அது லேகுன்றாங்க, நம்ம ஆளுங்க பேசினாவே லேகுன்றாங்க. அதில் வந்து யோகி பாபு காமெடி பண்ணுறதுக்கு அதில் இடமே இல்லை. சும்மா ஒரு இன்ட்ரோ, ஒரு சாதாரணமாக ஒரு படத்தோட இன்ட்ரோ காமிக்கும் போது அப்படி தான் இருக்கும். எடுத்தோன்னே எல்லாத்தையும் உள்ளே நுழைக்க முடியாது. படத்தை காமிக்கும் போதே ஃபைட்டு ஆக்ஷனு எல்லாத்தையும் அதெல்லாம் காமிக்க முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன பேச முடியுமோ அதான் யோகி பாபு பேசியிருந்தாரு. என்ன அதுக்குள்ளே காமெடி பண்ண முடியுமோ நல்லா தான் காமெடி பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேர் நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்மளும் நல்லா இல்லைன்னு சொல்லணுங்கிற மைண்ட் செட்டை மாற்றுங்க. உங்களுக்கு படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சோ, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவன் நல்லா தான் சொன்னால் நம்மளும் போய் நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இப்போயே ரிவ்யூ 3ஆவது நாளைக்கே ரிவ்யூ மாறிடுச்சு எல்லாமே. பாதி பேர் இப்போ 75% ஃபஸ்ட் டே ஷோ முடிஞ்சோடனே 75% நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. செகண்ட் டே ஷோவில் வந்து 50-50 வந்துச்சு. 50% வந்து நல்லா இல்லைனாங்க, 50% நல்லா இருக்குன்றாங்க. இப்போ தேர்ட் டே ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா 75% நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ ஆடியன்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர படம் சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ படம் கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்ச எப்படின்னா கங்குவா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அதுக்கப்புறம் ஓடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சில படம்லாம் வந்துட்டு அமைதியாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியுமே. இப்போ லப்பர் பந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் சூப்பராக இருக்கும், தேட்டரில் ஓடுதாமா. அந்த மாதிரி வந்து கங்குவாவும் மேபி நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யாவோட நடிப்பு நல்லா இருக்கு, ஆனால் வந்து டைரக்டர் சரியில்லை அப்படிங்கிறாங்க. டைரக்டர்லாம் சரியில்லைன்னு சொல்கிறவங்களாம் வந்து என்ன சொல்ல, அந்த மனுஷன் நல்ல மனுஷன். சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து ஓகே 1-2 படங்கள் கொஞ்சம் இதாக கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு அவர்லாம் பாவம். அவர் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, கங்குவா பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் அவர் கண்ணு முன்னாடி காமிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காரு, படம் பார்க்கும்போது தெரியுது நல்லா உழைச்சிருக்காரு சிவா. பட் அவர் ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஒருவேளை சிவா டைரக்டர் சிவான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன எடுத்துகிட்டு போகிறாரு, விவேகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவாக்கு இவ்வளோதான் வருன்ற மாதிரி நம்ம மக்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. இந்த டேரக்டர்னா நல்லா எடுத்திருப்பாங்கிற மாதிரி. டைரக்டர் இப்போலாம் வந்து ஹீரோ வச்சு படம் பார்க்கறத விட்டு டைரக்டர் யார், இவர் இப்படி தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போலாம் ரிவ்யூ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவா சூப்பராக எடுத்துருக்காரு. கண்டிப்பாக கங்குவா 2 வரணும். நான் 2க்காக நான் வெயிட்டிங் பண்ணுறேன். படம் சூப்பராக இருக்குது. எதுக்காக 2க்கு வெயிட்டிங்? நீ ஏன் கார்த்தி வர்றாரு கடைசியாக? கார்த்தி தான் வில்லன் இருக்குது. அவரோட என்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. அசால்ட்டாக ஒரு நடிப்பு நடிக்கிறார் கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் நம்மளால சூர்யாவோட மிஞ்ச முடியாது. ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்கு அண்ணன் தம்பியும் எப்படி இருக்கும் ஸ்க்ரீனில். தம்பி வில்லனா அண்ணன் ஹீரோவா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படி சேரில் நம்மளை வந்து ஒரு மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அப்படி நெஞ்சு அப்படி பதச்சிக்கிட்டு இருந்தது. அப்படி போட்டு அடிச்சு அப்படி நெஞ்செல்லாம் பதறிக்கிட்டு இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே இது ப்ளஸ்ஸே அப்படிங்கிற மாதிரிச்சு. இதேடா கத்துதுங்கிறானே எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் ஹெட்செட் போட்டு காது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாதான் சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொஞ்சம் குறைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஹைலைட்டு. சூர்யாவோட நடிப்பு தரமா இருந்தது. டைரக்ஷனும் சூப்பரா இருக்கு. மேக்கிங் எப்படி சூர்யாக்கு ஒரு ஆஸ்கார் அவார்ட் கொடுத்துடலாமா? அப்படி அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அதாவது என்ன சொல்லலாம், அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது அசிங்கமா இருக்குது அவங்களுக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னா உடனே ஃபோக்கஸ் பண்றாங்கல்ல, டக்குன்னு 100 மைக் ஒதுக்கி இப்போ பாரு நல்லா இல்லைன்னு சொல்றான். அப்புறம் சூர்யா படம் கங்குவா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், உடனே 10 மைக் எடுத்து வாய்க்குள்ள விடுறாங்கல்ல. அது 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 மக்களுக்கு அந்த பைத்தியம் வந்துருச்சு. அதாவது மீடியானால தான் எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்டிங் பண்றாங்க வேணும்னே வந்து ஒரு ட்ரெண்ட் பண்றதுக்காகவே மக்கள் இந்த மாதிரி பண்றாங்க. மீடியா காரணமாக இந்த மாதிரி பண்றாங்க. படம் சூப்பரா இருக்கு.
எனக்கு நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கிறிஸ்தியா ஷூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா.